ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா போக்கோ F1. ஸோ இந்த மொபைல் நான் வாங்கியிருக்கேன் 2024. இந்த மொபைல் வந்து ஒர்த்தா இல்லையான்னு வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து அன்பாக்சிங் வீடியோ தான். ஃப்யூச்சரில் வந்து இந்த ஃபோன் பற்றி ரிவ்யூ வேணும் உங்களுக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் ஃபுல் ரிவ்யூ வந்து நான் போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து பார்ப்போம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 10,999 ருபீஸ்க்கு வந்து அமேசானில் நான் வாங்கினேன். ஸோ ஃபோன் வந்து ரெசியூனு ஃபஸ்ட்டு பார்த்தா மைனர் லைட்டாக ஸ்க்ராட்ச் இருக்குது அந்த பாக்ஸ் மேலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில விஷயம்லாம் இருக்குது, நான் பின்னாடி சொல்கிறேன் அந்த வீடியோவில். இந்த ஃபோன் வந்து நீங்கள் வந்து 2024 வந்து வாங்கணுன்னா கண்டிப்பாக வாங்கலாம். பட் வந்து இது வந்து ஒரு 2018 லான்ச் பண்ண மாடல்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ லான்ச் பண்ண மாடல் தான் இது. உங்களுக்கு வந்து ஓகே, இதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் தேவையில்லை, எனக்கு தேவை ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஹார்ட்வேர் வித்து நல்ல ஒரு ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இது போகலாம். நான் இந்த ஃபோன் சூஸ் பண்ணது முதல் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா போக்கோ F1. ஸோ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நல்லாவே ஹார்ட்வேர் வரையும் நல்லா தரமாக செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ஃபோன் வந்து மாற்றிருக்கேன். 2020 24 வரைக்கும் ஒரு 4 ஃபோனுக்கிட்ட மாற்றிட்டேன். அந்த 4மே ஆண்ட்ராய்டு ஃபோனு. ஆஃப்டர் அப்டேட்டுக்கு அப்புறம் ஹார்ட்வேர் வந்து போயிடுச்சு. ஸோ அதுக்காக நான் வந்து ஐஃபோனுக்கு மூவ் ஆனேன். பட் ஐஃபோன் மூவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐஃபோனில் எனக்கு ஒரு சில விஷயம் செட் ஆகலை. ஸோ ஒர்க் விஷயமா எனக்கு ஒரு ஃபோன் தேவை. அதனால நான் போக்கோ F1 சூஸ் பண்ணேன். இது வந்து நல்ல ஒரு ஹார்ட்வேர் ப்ளஸ் வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தான். அப்டேட் வராது முக்கியமாக. ஸோ நான் கடைசி எல்லாம் அப்டேட் பண்ணிட்டேன். ஃபோன் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இப்போ ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 45 வந்து 10 நானோமீட். ஸோ அந்த ப்ராசஸர் தான். அப்புறம் வந்து லிக்விட் கூலிங் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. லைக் கேம் ஆனால் அந்தளவுக்கு ஹீட் ஆகாது உள்ள லிக்விட் கூலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து 2 கேமரா இருக்குது. ஒன்று 12 மெகா பிக்சல், இன்னொன்று 5 நினைக்கிறேன், சரியாக தெரில. டெப்த் சென்சார் மாரி. ஆனால் வந்து ஃபோட்டோலாம் எடுத்து சூப்பராக இருந்துச்சு. ஃபோட்டோலாம் பார்க்க சாம்பிள்லாம் அட்டாச் பண்ணுறேன். பேட்ரி பார்த்திங்கன்னா 4000 mAh. ஓகேங்களா. அதேமாரி 4G ஃபோன் தான். 2 சிம்மு இல்லை ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். அதேமாரி பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து வெயிட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 187 190 நான் பார்த்த மாதிரி நெட்டில். ஸோ ஃபோன் பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஃபோன் வந்து ஃபீல் பார்க்குறோம், தொட்டு பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருக்குதுங்களா. ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்குது. முக்கியமாக வெயிட் கம்மியாக இருக்குமே ஃபோன் தான் நான் எதிர்பார்த்தேன். ஸோ இது கொஞ்சம் வெயிட் கம்மியாகவே இருக்குது. ஆனால் ஃபோன் பார்த்திங்கன்னா ரொம்ப மைனராக யாரோ டச் பண்ணி யாரோ யூஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. ஸோ அதேமாதிரி அந்த ஸ்டிக்கர்லாம் பார்த்திங்கன்னா யாரோ எடுத்து ஒட்டின மாதிரி இருக்குது. அதனால சொல்கிறேன், இது வந்து ரீஃபப்ளிஷ் ஃபோனாக கூட இருக்கலாம். ஆனால் 1 இயர் வாரண்டி தராங்க பிராண்ட் சைட்லேருந்து. அதனால முக்கியமாக வாங்கினேன். இதெல்லாம் உங்களுக்கு ஓகேனா இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாம். ஏன்னா இதே ஃபோன் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா 64 GB பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 50 to 17K கிட்ட விற்கிறாங்க. இவங்க வந்து 128 GB தான் 10K999 ருபீஸ் தராங்க அமேசானில். அதான் எந்தளவுக்கு உண்மை தெரில. ஸோ இந்த ஃபோன் வேணும்னா இந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஓகே, அதேமாதிரி எனக்கு வந்து 1 இயர் வாரண்டி இருந்தால் போதும், பார்க்க ரீஃபப்ளிஷ் ஃபோன் இருந்தாலும் ஓகேனா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாம். ஃபோன் பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க. இருக்க ரொம்ப கரெக்டான எனக்கு 5.1 டிஸ்பிளே சைஸ் எனக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இது அதோட கொஞ்சம் 5.6 நினைக்கிறேன் இந்த டிஸ்பிளே சைஸு. பார்க்க லைட்டாக ஐஃபோன் மாரி இருக்கும். ஸோ சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா நான் ஃபோன் ஆன் பண்ணோன்னே லாகின் கூட பண்ணல, எடுத்தோடனே ஃபுல்லாக வந்து நான் அப்டேட் பண்ணிட்டேன். லாஸ்ட் அப்டேட் MIUI 12 ஆண்ட்ராய்ட் 10. ஸோ அது வரைக்கும் ஃபுல்லாக அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ ஃபோன் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு 8 இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபோன் வாங்கணும்னு முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் பண்ணிங்க. ஏன்னா 7 days பாலிசி இருக்கும்ல, ரீஃபண்ட் பண்ணுறது, ரீப்ளேஸ் பண்ணுறது. நீங்கள் ஃபுல்லாக அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃபோன் ஹேங் ஆகுதா இல்லையா. வேறு எதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் டக்குன்னு வந்து ரீஃபண்ட் பண்ணிடலாம், இல்லை ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டலாம். ஸோ ஃபோன் வந்து ஹேங்லாம் ஆகலை. நிறைய தேவையில்லாத ஆப்லாம் வந்து இதில் இருந்துச்சு. அந்த எல்லா ஆப் நான் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஃபோன் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதோட ஃபோன் பார்த்திங்கன்னா வெயிலையும் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியுது, விசிபிலிட்டி இருக்குது, நமக்கு பிரச்சனை இல்லை யூஸ் பண்ணதுக்கு. ஸோ இந்த ஃபோனோட ஃபுல் ரிவ்யூ வேணும்னு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.